கேப்டன் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வருடா வருடம் நடக்கணும். எல்லா கேப்டன்ஸ்க்கும் உரிய ஒரு உரிமையும் உரிய ஒரு நடத்துமுறையும் கிடைக்கணும். இப்போ நம்ம வந்து பிளேன்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்டனை நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? அப்படி பார்ப்போம். ஆனா ஆம்புலன்ஸ் கேப்டன் தான் மட்டும் எனக்கு குறைச்சவங்களா கிடையாது. அவர்களுக்கான உரிமையை வந்து நம்ம கண்டிப்பா பெற்று தரணும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது சைட்ல ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எப்படி வண்டி ஒதுக்குறதுனே தெரியல. எனக்கு யாருன்னா ஒரு ஆம்புலன்ஸ் கேப்டன் இங்க வந்து லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமாங்கிற ஒரு விஷயத்த அழகா நீங்க எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். பின்னாடி உயிர்கள்லாம் போராடிட்டு இருக்க, நீங்க சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நம்மளுடைய ஸ்பான்சர் டைட்டில் ஸ்பான்சர் சித்தார்த்தாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரியோ மற்றும் பல பேர் நம்மளோட வந்து இந்த குழுமத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. குடும்பம் குட்டி குழந்தைகளோட நீங்க ஆலமரம் போல் தழைத்து வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். முதலாவதாக நம்மளோட சித்தார்த்தா மேனேஜிங் டைரக்டர் ராஜா அமர்நாத் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து நாயுடுபேட்டைன்னு சொல்லி சென்னை 100 கிலோமீட்டர் ஆந்திரா பார்டர். நான் படிக்கும்போது ஐ ரிமெம்பர் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு டீடைல்ஸ். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஊரில் ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் இருக்குது. நாங்கள் அவங்க வர வச்சு இந்த ஆம்புலன்ஸ் தான் நான் ட்ராவல் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன் த வே அவர் இறந்து போயிட்டார். பிகாஸ் சென்னை டு நாயுடுபேட் டு சென்னை ட்ராவல் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 105 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசர் அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி படித்து கிரிட்டிக்கல் கேர் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த டைமில் பிஜியாக இருக்கும்போது நிறைய வாட்டி நான் பேஷண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் இன்சைட் த ஆம்புலன்ஸ். அஃப்கோர்ஸ் இன்சைட் ஆம்புலன்ஸ் ஒரு டாக்டராக இருக்கும்போது ஒரு டெக்னீஷியன் ஒரு நர்ஸ் பக்கத்தில் வச்சு அந்த பேஷண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், எவ்வளோ கஷ்டம். ஒருவேளை பேஷண்ட் வென்டிலேட்டர் மேலே இருந்தால் அது ஒவ்வொரு ஈச் மினிட் எப்படி ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ்ங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த டைமில் நாங்கள் எப்போவுமே டிரைவர் பற்றி யோசிச்சிருப்போம். ஆனால் இன்னும் எவ்வளோ நேரம் வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ நோ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவங்க டிரைவ் பண்ணிட்டு போகணும். அண்ட் எஸ்பெஷலி ஒரு ஒரு நீட் இருக்கும்போது, ஒரு கால் வரும்போது இம்மீடியட்டாக எப்படி அவங்க வரணும். மேபி அந்த டைமில் அவர் குளிச்சுட்டு இருக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கலாம், டக்குன்னு விட்டுட்டு வரணும் அவங்க. தட் இஸ் த நீட், தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோல் ஆம்புலன்ஸ் டீம். இதை நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அந்த எக்ஸ்போசர் தான் சம்ஹவ் எங்களுக்கு ஒரு ஒரு இன்டர்னல்லி ஒரு ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அஃப்கோர்ஸ் பல்மனாலஜி அண்ட் தென் கிரிட்டிக்கல் கேர் பண்ணிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருந்தாலுமே, ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு நல்ல போஸ்டில் இருந்தாலுமே, நம்ம வந்து ஒரு ரூரல் ஏரியாஸில் இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆம்புலன்ஸ் இருந்தாலுமே ஈச் டைம் ட்ராவல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போகும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த டிலே, இந்த கோல்டன் அவர் டைம், ஐ நோ வெரி வெல் என்ன நடக்கும். அஃப்கோர்ஸ் சம் பீப்புள் டை. ஈவன் அந்த சர்வைவல் இருந்தாலுமே அந்த டிலேனால இன்க்ரீஸ்ட் மார்பிடிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுடைய கேர் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போகும்போது நிறைய நேரம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் ½ அன் ஹவர் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டா ஒருவேளை ஒரு 2-3 நாளில் பேஷண்ட் ரெக்கவர் ஆகலாம். இதே ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனேன், அவருக்கு இன்னொரு 4 நாள் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் டைம் தேவைப்படலாம். பிகாஸ் ஆர்கான் டேமேஜ் ஜாஸ்தி ஆகிடும். இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் எங்களுடைய ஆர்கனைசேஷன் சிபாக்கா ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸ், தாலூக் லெவல், Tier 3 ஸ்மால் டவுன்ஸ் லைக் ஒட்டன்சத்திரம், திண்டிகல், விழுப்புரம், விளாத்திக்குளம், இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் ஐசியூஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் சிபாக்கா. அதனால தான் இவங்க
மிஸ்டர் இலியாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு ஒரு செகண்ட் தாட்டே வரல. கண்டிப்பாக நம்ம we have to recognize people. ஏன்னா இந்த அவேர்னஸ் வந்து சொசைட்டியில் வரணும். எல்லாரும் வந்து ஐசியூவில் இருக்கிற டாக்டர் இல்லை ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அப்படி தான் நினைப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் டீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பேஷண்ட் கொண்டு வரலன்னா how can you treat? So அந்த ஸ்பீட், அந்த டைம்லினஸ், அந்த ஸ்விஃப்ட்னஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரெகக்னிஷன் பண்ணுறது வந்து சம்திங் எங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஐ வுட் சே a proud moment. ஸோ சிப்பாக்கா சார்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் ஆக்சுவலி எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆங்கிலம் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னதுக்காகவே ஒரு எக்ஸ்ட்ரா கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அழகு தமிழ், கொஞ்சம் தமிழை தாண்டி என்ன அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று. முக்கியமாக நம்ம தமிழில் பகிரும் பொழுது இங்கே இருக்க எல்லாருமே வந்து கனெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் சாரோட ப்ரொஃபைல் வந்து நான் என்னோட வாயாலேயே சொல்லணும்னு நினச்சேன். டு பி ஹானஸ்ட், நம்ம ஐசியூன்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? லட்சமாக பணம் வந்து கொள்ளடிப்பாங்கன்னு நினைப்போம். அதை வந்து முறியடிக்கிற விதமாக ஒரு கிராமத்தில் கூட ஐசியூ வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும்னு நினச்சவர் தான் நம்ம ராஜா அமர்நாத் சார். சார், அதற்காக மனமார்ந்த நன்றிகள். உங்களோட சேவை வந்து பல வில்லேஜஸில் போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நம்ம கேப்டன்ஸ் இருக்காங்க, நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி அந்தந்த ஊர்களில் வந்து போகலாம். நன்றி அதற்காக. அடுத்ததாக நம்மளோட தணிகை சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். நம்மளோட இடம் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் தணிகை சார் காரணம். நன்றி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். டுடே I welcome all the dignitaries on the dais. Dr. Amarnath from Managing Director Sibaka, Mr. Muhammad Ilyas sir, Mr. Francis David, past governor of Lions Club, as well as Madam Archana Stalin. So happy to have you, ma'am, and also our Dean of Bharat Medical College. Happy to have you over here, ma'am. Today, I also like to thank our management for giving us the permission to organize this event on this day as well as on our campus. Thanks for them. Yes, first of all, இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஆக்சுவலி ஆம்புலன்ஸ்? எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ பேர் உள்ளார இருக்க போகிறாங்கன்னு. 3 பேர் எல்லா ஆம்புலன்ஸ்லையும் இருப்பாங்க. First one வந்து driver, otherwise now they are also called as captains. They are the main person who take care of the ambulance. Second is EMT, emergency medical technician. So அவங்க வந்து பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் கொடுக்கறது இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அண்ட் ப்ளஸ் 1 நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், 3 பேரும் எல்லாத்துலேயும் ஆம்புலன்ஸும் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுன்னா உள்ளார வந்து இவங்களோட டியூட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எமர்ஜென்சி கேஸஸ் அட்டென்ட் பண்ணுறது. எங்கே ஃபோன் வந்தாலும், வீட்டில் வந்தாலும், ரோட்டில் ஆக்சிடென்ட் வந்தாலும், சம்டைம் இந்த கேஸ் ஆஃப் ரயில்வே இதில் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் இருக்கும், எல்லா ஸ்பாட்ஸ்லையும் இந்த டீம் போகும். இப்போ எப்போ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு பி அலர்ட் இன் த சென்ஸ் ஃபுல்லாக ஆம்புலன்ஸில் வந்து ஆக்சிஜன் உள்ளார இருக்கணும், உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கணும், பேசிக் திங்ஸ் எல்லாமே இந்த ரிசர்சிட்டேஷன் சொல்லுவோம், அது எல்லாமே ஆம்புலன்ஸில் இருந்து பார்க்கறது வந்து அவங்க 3 பேரும் அவ்வளோ கான்சியஸாக பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா த கேப்டன், ஸோ அவங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து பார்க்கறதுனா இன்னைக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தம் பிகாஸ் இப்போ ஒரு கார் ரேசிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். கார் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எம்டி ஸ்பேஸ், ஸோ யார் வேணால் என்ன வேணால் காரில் ஒன்லி கான்சென்ட்ரேஷன் இஸ் யூ ஷுட் வின், அதுதான் கார் ரேஸ். பட் த கேப்டன்ஸ் ஆஃப் தி ஆம்புலன்ஸ் rather than the car race, they have to go very fast because they carry the patient at the same time. அவங்க ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஏரியாவில் இல்லை, தட் இஸ் ஃப்ரீ ஸ்பேஸில் இல்லை, ஃபுல்லாக கன்ஜஸ்டட் டிராஃபிக் ஜோனில். நார்மலாகவே நம்ம கார் ஓட்டும் போது இங்கேயும் அங்கேயும் ஒரு அடி வாங்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ஆம்புலன்ஸும் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் டைம் ஃபாஸ்ட்டாக உள்ளார போகணும். அட் த சேம் டைம் சிங்கிள் ஆக்சிடென்ட் கூட ஆகக்கூடாது, பேஷண்ட் உள்ளே இருப்பாங்க. அப்போ அவங்களோட மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸோட மனநிலை ஒன்று வந்து பேஷண்ட் அவங்க கேரி பண்ணிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும்,
பேஷண்ட் ரிசீவ் பண்ணிட்டீங்களா, எப்படி இருக்காங்கன்னு தே ஹேவ் டு ஆன்சர் த கால். ஸோ அது மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். செகண்ட் வந்து ரோடை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நடுவில் எவனாச்சும் வருவான். இப்போ நம்ம ரோட்டில் எல்லாரும் போனாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னதான் ஆம்புலன்ஸ் வந்தாலும் பீப்புள் ஸ்டில் இன்னும் அந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் இன்னும் வரல. ஸோ லெஃப்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட். கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வந்து பீப்புள் நடுவில் தான் நிற்கிறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் சத்தம் வந்தால் கூட தே ஓன்ட் மூவ். ஸோ அந்த காஷியஸ்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. மூணாவது பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நர்சஸ் இஎம்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேஷண்ட் ரிசர்வேஷன் எப்படி அது இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த சுச்சுவேஷனில் டிரைவிங் வந்து கேட்டிங்கன்னா கார் ரேஸ் பண்ணுறவங்கள விட தீஸ் ஆர் த எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ், த கேப்டன். கிவ் ஹிம் a great applause. இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தே ஆர் காம்ப்ரமைசிங். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஏதாச்சும் இருக்கும். பட் அப்போ வந்து ஒரு கால் வரும், தே காம்ப்ரமைஸ். ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து தே ஒன்ட் பி ஏபிள் டு டேக் இட் டு த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் அவங்க இன்னொன்று ரூட்ல போயிட்டு இருப்பாங்க எமர்ஜென்சி. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்பாட்ல அவங்களுக்கு ஃபேமிலி ஞாபகம் வராது. Hospital patients. So that has to be appreciated and once again give a great clap. So that is also important thing. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் வீட்டில் வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேரை வந்து அவங்களோட என்ன டியூட்டி பண்ணுறாங்கன்னு தெரியாது. போனாரு இப்போ லேட்டாக வந்தார் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல் தி டிரைவர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ், தே ஷுட் ஆக்சுவலி ரெகக்னைஸ் தியர் ஒர்க். அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஈஸி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீன் போகிறாங்க, போயிட்டு அந்த கேஸ் ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பிளட் இருக்கும், கை கால் எல்லாமே வந்து தனியாக துண்டாக நிற்கும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கரேஜ் வந்து சகிப்புத்தன்மை வேணும். உடனே வந்து ரியாக்ட் நம்மளாம் வந்து எல்லாரும் நார்மல் பீப்புள் என்ன செய்வாங்க, பார்த்து நின்றுடுவாங்க. இவங்க அதை போய் உடனே தே ஓன்ட் திங்க், மைண்டில் ஒன்றுமே இருக்காது. இமிடியட்லி தே ஹேவ் டு ஷிஃப்ட் த பேஷண்ட். அது ஒன்று தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வரணும். இதில் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே சண்டைக்கு இது எல்லாம் சமாளிச்சுட்டு வர்றது ஒரு கடினமான விஷயம்தான். ஸோ இன்னைக்கு வந்து பிரியா வந்து இவங்க எங்களுக்கு கூப்பிட்டு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற சொல்லும் போது வி வாண்டட் திஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு நல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் a grand success for this ceremony. Thank you one and all. தேங்க்யூ சார். நீங்க சொன்னது அத்தனை உண்மை. நம்ம கேப்டனால வண்டி ஓட்டுறப்ப பார்க்கணும், சும்மா மின்னல் மாதிரி போவாங்க. இது வரைக்கும் எனக்கு 34 வயது ஆகுது. ஒரு இடத்துல கூட கேப்டன் அண்ணாக்கள் வந்து ஐயோ வண்டி நின்றுச்சு இல்லை யாரையும் இடிச்சிட்டோன்னு ஒரு தடவை கூட சொல்லுது. 34 வருஷத்தை எவ்வளோ ப்ராபிலிட்டி இருக்கும், எவ்வளோ நீங்க வந்து ப்ரெசிஷனோட ஓட்டியிருந்தா அவ்வளோ அருமையா பண்ணிருக்க முடியும். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி சார். அடுத்ததாக நம்மளோட லயன் பிரான்சிஸ் ரவி சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். பாஸ்ட் கவர்னர் நம்மளோட லயன்ஸ் கிளப்ல அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாமா ப்ளீஸ். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையினரை பாராட்டுவோம். ஆனால் முதலாக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸை கூப்பிட்டு அவர்களுக்கு பாராட்டு என்று சொன்னால் உலகத்திலே முதலாக நடைபெறும் நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே நம்ம அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவங்க வந்து ரேஷாக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் நாம் மனதிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே அந்த மாதிரி வண்டியை நமக்கு வேகமாக ஓட்டிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கண்கள் ரோட்டை நோக்கி இருக்கும், எவரிடம் இடித்து விடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் மனது முழுவதும் அந்த நோயாளியை சரியான நேரத்திலே கொண்டு சென்று அந்த மருத்துவமனையிலே அழைத்து சென்று அவர்களுக்கு அந்த உயிரை காக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே தான் அவர்கள் செல்வார்கள். அதனால்தான் அந்த சாலைகளின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருத்துவர்களை நாம் பொதுவாக சொல்கிறோம், இறைவனுக்கு அடுத்து கடவுளுக்கு சமமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் நினைப்பதெல்லாம் அவர்தான் கடவுளுக்கு நிகராக நம்மை காப்பாற்றியவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த பாராட்டை பெறுவதற்கு உறுதியான ஒரு கருவியாக செயல்படுபவர்கள் என்று சொன்னால் உண்மையிலே இந்த ஆம்புலன்ஸ் கேப்டன்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அந்த
டிரைவர்ஸ் என்பதை மாற்றி இன்று முதல் பிரியதர்ஷினி அவர்கள் கேப்டன் என்ற ஒரு அடைமொழியை உங்களுக்கெல்லாம் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இன்று கூட அவர்களிடம் காலையில் தான் நான் பேசினேன். முதலாக அவரிடம் பேசியதே இன்று காலை தான். அப்போது கேட்டேன், நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருமே இது மாதிரி செய்ததில்லையே என்று சொல்லி. ஏனென்றால் நாங்கள் இந்த லயன்ஸ் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உலக அளவிலே ஒரு 14 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கம், சேவை சார்ந்த இயக்கம். நாங்கள் செய்கிற சேவைகளை எல்லாம் மிஞ்சி விதத்திலே இன்றைக்கு இந்த மருத்துவர்களை கடவுளாக நினைக்க வைப்பவர்களே நீங்கள் எல்லாரும் தான் என்று சொன்னால் உண்மையிலே அதுதான். ஏனென்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நோயாளியின் உறவினர்களும் உங்களை பார்த்து, அந்த மருத்துவர்களை பார்த்து, கடவுளுக்கு நிகரானவர் நீங்கள் தான், எங்களை கடவுளாக இருந்து காப்பாற்றினீர்கள் என்று சொல்வார்கள். அப்போது அந்த ஆம்புலன்ஸ் ஆனது சரியான நேரத்திலே அவர்களை அங்கே கொண்டு சென்றிருக்க முடியலை சொன்னால் ஒரு நோயாளியின் பாதுகாவலர்கள் கூட மருத்துவர்களை பார்த்து நீங்கள் தான் கடவுளுக்கு நிகரானவர் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். அந்த அளவுக்கு இந்த உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு மே தினம் உழைப்பாளர்கள் தினம். இந்த உழைப்பாளர்கள் தினத்திலே நீங்கள் செய்கிற உழைப்பு என்பது சமுதாயத்திற்கு பெரிய ஒரு நல்ல ஒரு உழைப்பாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே மிகையாகாது. அதுபோல இந்த மேடம் பிரியா அவர்கள் என்று சொன்னார்கள், நான் இந்த ஆம்புலன்ஸ் என்று சொன்னாலே பொதுவாக தமிழ்நாடு நினைப்பதெல்லாம் 108 என்று உடனே ஞாபகத்திலே வரும். அதனால் அந்த 10ஆம் தேதி 8வது மாதத்திலே நான் தமிழகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அதற்காக அந்த ஆம்புலன்ஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம செய்கிற சேவைகளை எல்லாம் பல்மடங்காக மிஞ்சி விட்டார்களே என்று சொல்லி இன்றைக்கு இந்த மேடையிலே இருக்கிற உண்மையிலே ஒவ்வொரு நிலையிலும் சிறந்தவர்களாக விளங்கி கொண்டிருக்கிற ஒரு உத்தமர்களாக விளங்கி கொண்டிருக்கிற, குறிப்பாக மருத்துவத்துறையிலே மிகச்சிறந்தவர்களாக விளங்கி கொண்டிருக்கிற இன்றைக்கு பிரபலங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த ஒரு நம்ம வெனியூ ஸ்பான்சராக வந்திருக்கிற பாரத் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் டீனாக விளங்கி கொண்டிருக்கிற தனிவலசன் அவர்களுக்கும், இன்றைக்கு டைட்டில் ஸ்பான்சராக விளங்கி கொண்டிருக்கும் ராஜா அவர்களுக்கும், மற்றும் கலந்து கொண்ட டாக்டர்ஸ் மற்றும் எனது அன்பு லயன்ஸ் சங்கம், அதாவது கோல்டன் பிரதர்ஸ் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் தற்செயலாக சென்னை வருவதாக இருந்தது. அப்போது என்னுடைய பார்ட்னர் ஹரி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சார் ஒரு மீட்டிங் இருக்குது, அட்டன் பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னார்கள். ஏன்னா நான் சென்னை தான் போகிறேன், நான் ஆக்சுவலாக ஒரு 2 days நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி என்று சொன்னேன். அவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் லயன்ஸ் கிளப் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் என்பதை மனதில் கொண்டு அதை தான் போட்டாங்க. எங்கள் கிளப்பு எங்கள் கம்பெனியை சின்னதாக கொடுத்துட்டு என்ன பெருசாக கொண்டு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கு பணிபுரிகிற நீங்கள் எல்லாம் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு சமுதாய அர்ப்பணிப்பை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்னும் பல்வேறு அங்கீகாரங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மனம் நெகிழ்ந்தது என்று தான் சார் சொல்லணும். ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே குறுகிய காலம் தான் இங்க இருக்க போறோம். 1000 வருடங்கள்லாம் யாருக்கும் இங்க சாத்தியமே கிடையாது. 100ங்கிறதே இங்க ஒரு கேள்விக்குறி. அப்படிங்கும் பொழுது இருக்கிற காலங்கள்ல நம்ம நிஜமாவே ஒருத்தருக்கு அன்பு செலுத்தி நம்ம அன்பா வாழணும், அழகா வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட முகமது இலியாஸ் சார். இவர் பார்த்தீங்கன்னா பிசிசி மார்டெக்கோட மேனேஜிங் டைரக்டர். நிறைய நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல் கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிராண்டிங் அண்ட் டிஜிட்டல் சைட்ல. அவர்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சார், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து எல்லாரையும் வரவேற்கணுங்க. நன்றி. தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சி தன் மெய் விருத்த கூலி தரும். இந்த குரலை பதிவு செஞ்சு இங்கே அமர்ந்திருக்கும் டிக்னிட்டரிஸ் டாக்டர் ராஜா அமர்நாத், தனிகாச்சலம் சார், மேம், அர்ச்சனா ஸ்டாலின் மேம், லயன்ஸ் அண்ட் பிரான்சிஸ் பிரதர் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்சோ எல்லாரும் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஃபேமிலிஸோடு வந்திருக்கீங்க, அதுக்காகவே ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல் தேவைங்க. குழந்தைகளோட வந்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிற இன்னைக்கு ரெக்கக்னிஷன் உங்களோட குழந்தைகளுக்கும் அது தெரியணும், உங்களுடைய ஸ்பௌஸ்க்கும் தெரியணும்.
நீங்க என்ன இன்னைக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு. இந்த குறளோட பொருள் பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு, சொல்றாரு, தெய்வத்தாலே ஒரு முடியாத விஷயத்த உங்களோட முயற்சியால நீங்க முடிக்க முடியும்னு சொல்றாரு. முயற்சியால முடிக்க முடியும். முயற்சியால அதோடைய இன்னொரு வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, முயற்சியால உங்களோட தலைவிதிகளை நீங்க மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. உங்களோட உழைப்பால உங்களோட தலைவிதிகளை நீங்க தலைவிதியை மாத்திக்கலாம். அஸ் ஆம்புலன்ஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா, உங்களோட உழைப்பால நீங்க உங்களோட தலைவிதியை மட்டும் நீங்க மாத்திக்கல, பல 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 மக்களுடைய தலைவிதிகளையும் நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க வந்து ஒரு பேஷண்ட்டை சேர்க்கும் போது அந்த பேஷண்டோட தலைவிதி இருக்கட்டும், அவங்களோட ஸ்டேட் இருக்கட்டும், இல்ல அவங்களோட கூட இருக்கிற அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், எல்லாரோடைய விஷயங்களும் மாறிட்டே இருக்கு. ஒரு ஒரு டைமும் நீங்க ஒரு தடவையும் வந்து ஒரு பேஷண்ட்டை போயிட்டு கரெக்டான அந்த நேரத்தில் போய் சேர்க்கும் போது ஒரு உயிர் காப்பாற்றப்படும் போது எல்லாமே மாறுது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு டைமும் நீங்க ஸ்டேட்டையே டிஃபீட் பண்ணிட்டு வரீங்க, ஒருவருடைய தலைவிதியே மாத்திட்டு வரீங்க. அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் உங்களுக்கு கண்டிப்பாவே இதுக்கு தேவை. ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன், பிரியதர்ஷினி மேடம் கிட்ட. இதெல்லாம் எப்படி மேடம் உங்களுக்கு தோணுது? இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணணும், இதெல்லாம் யார் சொல்றாங்க உங்களுக்கு? எப்படி இதெல்லாம் தோணுதுன்னு கேட்டேன். அவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி தோணுது சார், நான் தோன்றதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கடவுள் தூண்டுதல் இருந்திருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பண்றாங்க. பட் ஆனால் அதுக்கு என்ன பேக் ஸ்டோரி கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தடவை கோவிட் டைம்ல வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆம்புலன்ஸ் கேப்டன் கூட்டு போய் கரெக்டாக அந்த டைம்ல அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு சர்வைவ். ஸோ மை லைஃப் இஸ் ஆக்சுவலி a very big gift given by that ambulance driver, ambulance captain that time. அதனால தான் என்னால் வந்து இன்னைக்கு அலைவா இருக்க முடியுது. அதுக்காக அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கனெக்டடா இருக்கும். தனிகாச்சலம் சாரையும் வந்து வென்யூ பார்ட்னரா கூப்பிடும் போது அதே விஷயங்கள் அங்கேயும் பகிர்ந்து இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவங்களும் இமீடியட்டா இந்த விஷயம் நடக்குதுன்னா நான் வென்யூ ஸ்பான்சர் பண்றோம், நல்லபடியா இந்த ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே விஷயம் பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜா அமர்நாத் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1 lakh லைஃப் சேவ்டுன்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டாண்டில் இருக்கும். அது சும்மா இல்லைங்க, ரொம்பவே முக்கியமான உண்மையான விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஐசியூ கேரோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம் சிட்டி லெவல்ல. பட் ஆனால் ஒரு ரூரல் ஐசியூல வந்து ரூரல் ஏரியாஸ்லையும் ஐசியூ கொண்டு வரணும், அங்கேயே வந்து உயிர்களை காப்பாற்றப்படணும், அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்ல கொண்டு வரணும்னு சொல்றது வந்து ஒரு பெரிய முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு. அவருடைய யோசனை பார்த்தீங்கன்னா எவ்ரி தாலுக்குல வந்து ஒரு ஐசியூ கொண்டு வரணும் தான் அவருடைய ஒரு முயற்சி. அவர் தனிநபராக இருந்து ஒரு பெரிய சிஸ்டமுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக்காவே வந்து அதுக்கு வந்து ஈடுபாடோட அவருடைய ஒரு பெரிய டீமும் இருக்கு, அவங்களும் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடியா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆம்புலன்ஸ் கேப்டன் சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம இணைஞ்சு இதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கோம், உங்களை எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். பட் அதுதான் மேடமும் சொல்லியிருந்தாங்க, பிரியதர்ஷினி மேடம், இது ஜஸ்ட் வந்து ஒரு பிகினிங் தான். இதுக்கு அப்புறம் வந்து மேலும் மேலும் வி நீட் டு டூ ஈவெண்ட் வித் 500 பீப்புள், 500 ஆம்புலன்ஸ் கேப்டன்ஸ் கூப்பிட்டு நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம், இது தமிழ்நாடு பூரா எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்பார்க். ஸோ வி ஹேவ் டு மேடம் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு பிக் ஹேண்ட் கிளாப்ஸ் கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ மே தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நல்வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார், மனமார்ந்த நன்றிகள், தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம ராஜஸ்ரீ மேம் டீன் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அதிகமா கொடுத்தா கூட மேலதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டஃப்பான ஜாப் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் ப்ளீஸ், நம்ம ஒரு நல்ல கைத்தறி கொடுத்து வர வச்சிடலாமா? தேங்க்யூ. I see in every district. Really, all of us will help you out in that. The ex-chief of lines and the present chief of lines, my dear CEO, Dr. Tanige, Dr. Mama Julius and Archana, a very warm welcome. என்னை பொறுத்தவரை எல்லாருமே வந்து இவங்களை பற்றி பேசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், த ரியல் அன்சங் ஹீரோஸ். உங்களை யாருக்கும் சமூகத்தில் தெரிய போகிறதில்லை. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கும் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஜென்ரல் மக்களுக்கும் உங்களுக்கு தெரியாது. யூ பீப்புள் ஆர் கால்ட் த அன்சங் ஹீரோஸ் ஆஃப் த டே.
நான் இன்னைக்கு யாரை பாராட்டணும் உளமாற நினைக்கிறேன்னா அவங்களோட ஸ்பௌஸ் வைஃப் யாரெல்லாம் வந்திருக்கீங்க எனக்காக எழுதுங்க. ஒரு செகண்ட் ப்ளீஸ். ஆல் வைஃப் ஆஃப் த ambulance fire captains, please stand up for me. 1 second. Big salute to all of you. உங்களுக்கு வேணுங்கிற தருணத்தில் அவங்களாம் இருக்க மாட்டாங்க வீட்டில், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். யூ பீப்புள் ஆர் த ரியல் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் இட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம அர்ச்சனா ஸ்டாலின் மேம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வர வச்சிடலாமா? மேம் பேசுறதுக்கும் சேர்த்து பலத்த கைத்தட்டல் கேட்கலாமா? தேங்க்யூ. மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆடியன்ஸ் இருக்க நல்லவங்க எல்லாருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஸ்டாலினோட சிஎம்க்கு எனக்கு எந்த கனெக்ஷன் இல்லை, தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து டாக்டராக ஆசைப்பட்டு டாக்டர் ஆக முடியாமல் இன்ஜினியரிங் படித்த ஒரு பொண்ணு. ஸோ இந்த கேம்பஸில் வரதே வந்து எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக என்கிட்ட சொல்கிறப்ப ரொம்ப செகண்ட் தாட்டே கிடையாது, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். கோவிட் அப்போ 5 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா தவறிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நைட்டு 1:30 மணிக்கு அப்பா இறந்தாங்க. 3 மணிக்கு எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஆம்புலன்ஸில். ஊரில் யாருமே அலோவ் பண்ணல, என்னன்னு தெரியல. இப்போ மக்கள் வந்து விடிகிற வரைக்கும் நான் பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மனிதாபிமானமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஆம்புலன்ஸ் அண்ணா மட்டும்தான். ஸோ 3 மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு லைக் வந்தது வந்து கிட்டத்தட்ட எனக்கு அந்த கோவிட் டைம் டாக்டர்ஸ் மேலே ஏற்கனவே டாக்டராக ஆசைப்பட்டு ஆகலை. ப்ளஸ் அந்த டைமில் டாக்டர்ஸ் மேலே இந்த மரியாதை கூடிச்சு. பட் அதுக்கப்புறம் நான் பார்க்குற விதங்கள் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா கேப்டன்ஸுமே வந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் வந்து நான் ஷேர் பண்ணி நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எதுவே பெருசாக இருக்காது. உங்கள் லைஃப்லேருந்து நம்ம எல்லாரும் மாறி மாறி ஃபார் ஈச் அதர். ஏன்னா உங்களை கௌரவிச்சு ஒரு அவார்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுன்றது அப்ரிஷியேட் த கான்செப்ட். பட் வருஷம் வருஷம் பெருசாகணும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல அப்படி தான் நேச்சுரல் சலோன் சைடில் ஒர்க் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, மதர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல யாருக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட அம்மாவுக்கு, ஏஆர் ரஹ்மான் அம்மாவுக்கு, அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ். பட் இவங்களுக்குலாம் பெருசாக சப்போர்ட் பண்ணது அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அது எவ்வளோ அவங்க அம்மாக்கள் வந்து வாங்குற அவார்டு லைஃப்பில் அப்படி இருந்துச்சு. இவங்க வந்து நமக்கு தினமும் பேப்பரில் வருவாங்க, எல்லாத்துலையும் வருவாங்க. பட் யார் உண்மையான காரணமோ அவங்க அவார்டு வாங்கினது வந்து அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக நான் பார்க்க முடிஞ்சிச்சு. சச்சினுக்கே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கூட வந்திருக்க ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க கூட இருக்கிற வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கப்புறம் ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு தேங்க்யூ. இன்னைக்கு இயற்கை விவசாயம் செஞ்சு கீரை காய்கறி பழங்கள்லாம் சென்னை ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணுறோம். ஸோ விவசாயம் பண்ணுறதுனால சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் உடம்பை பார்த்துக்கோங்க. நீங்கள் இருந்தால் தான் இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற முடியும். ஸோ உங்கள் உடம்புக்காக நல்லா சாப்பிடுங்க. எந்த கேப் கிடைச்சாலும் அட்லீஸ்ட் சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அர்ச்சனா ஸ்டாலின் மேம் வந்து என்னுடைய அன்பு தோழி. அவங்கள 5 வருடங்களாக தெரியும். பட் கடந்த 1 வருடங்களாக எனக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. நான் கேட்டேன், மேம் எப்படி மேம் வரீங்க, காரில் வரீங்களா? இல்லைங்க நான் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நேற்று தான் அவங்களை கேட்டேன். ஷீ இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி. நிஜமாவே மேம் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு பொறிப்பாக இருந்தது. மேலும் மேலும் உங்களுடைய வேலைகள் வளர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எல்லாமே பேசி முடிச்சாங்க. இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அதோடு நம்ம வந்து அடுத்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் லைக் ஃபெலிசிட்டேட் பண்ணிவிட்டு அவங்கள கௌரவப்படுத்திட்டு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு நல்ல கைத்தட்டல்கள் நம்ம எல்லா டிகிரிட்டிஸுக்காகவும் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. I now request Raja Amarnath sir, a Managing Director of Sipaka, to honor all dignitaries, please. Thank you.
சாரோட பேர் வந்து தருண் முருகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் RLSS தமிழ்நாட்டில் இருக்காங்க. நெல்சன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்த ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ஃபிங் எல்லாம் பண்றாங்க. சர்ஃபிங்ல வந்து லைஃப் சேவ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்டை வந்து அவங்க கற்றுக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார், நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் பேசுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ சார், இப்போ ஹானரிங் போயிட்டு இருக்கு, நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாங்க சார். அடுத்ததாக ப்ளீஸ் நம்ம ராஜா அமர்நாத் சார் வந்து சந்தோஷமா இருக்கு. I think it's an amazing award done by you and your team. Hats off. Congratulations to all the winners out here. I think every ambulance driver is a lifesaver. நான் முதலுதவி சொல்லி தரேன். I'm a first aid trainer. ஸோ நான் ஒரு 2 உயிரை காப்பாற்றிருக்கேன். தண்ணியிலேருந்து முழுகி போகிற போது பாலி இந்தோனேஷியாவில் 17 வருஷம் முன்னாடி 70,000 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஆர் ஃபர்ஸ்ட் எய்டர்ஸ். நாங்கள் பிளாட்டினம் பீரியடில் ஹெல்ப் பண்ணுறோம். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் கோல்டன் ஆரில் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறீங்க. A lot of love and respect. More power to you. God bless. And once again, all the very best. Thank you. Jai Hind. முக்கியமாக வந்து அவார்ட்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். நிஜமாவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் நினைக்கலங்க 3 நாளில் இவ்வளோ பேர் இங்கே வருவீங்க, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக போகும் அப்படிங்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாமா? கடவுளுக்காக ஒரு கைத்தறல்கள் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஸோ நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes கொடுங்க. தேங்க்யூ. எங்களுக்கு டிரைவர் என்ற பேர் எடுத்துட்டு பைலட்டாக வச்சாங்க. ஆனால் அந்த பைலட் என்ற பேரை வச்சுட்டு கூட எடுத்துட்டு கேப்டனாக எங்களை கனப்படுத்தின இந்த இடத்துக்கு எங்களை எல்லாம் சேர்ந்து நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பல முறை பல சூழ்நிலையில் நிறைய பேர் எங்களை மதிச்சவங்க உண்டு, எங்களை மிதிச்சவங்க உண்டு. ஆனால் கொரோனா, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கொரோனா நாட்களில் எங்கள் ஊரில் எங்களை உள்ள விடலை. எங்கள் மூலியமா 4 பேருக்கு கொரோனா பற்றிக்கொள்ளுன்னு சொல்லி அப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையில கூட எங்களை கையெடுத்து கும்பிட்டாங்க பாருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம். எங்கள் மனைவி எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட முடியாது. அந்த நேரத்தில் எங்களுக்கு கேஸ் 108 ஆம்புலன்ஸில் அங்கே இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேஸும் எடுக்கணும். இந்த மாதிரி உயர்ந்த டாக்டருங்க கொடுக்குற அந்த கேஸு 40 நிமிஷம் அல்லது 50 நிமிஷத்துக்குள்ளே 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இவங்க என்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதை கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து அம்மாங்கிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் காப்பாற்றிட்டோமான்னு சொல்லி. அதை விட நாங்கள் எங்கள் மனைவி கொண்டு வந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட முடியாத பசியில் நாங்கள் இருந்தாலும் அந்த உறவுகள் அந்த உறவுகள் எங்கள் கடைசியை வெளியில் வந்து அந்த கையெடுத்து கும்பிடுவாங்க பாருங்க. ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஒரு தெய்வம் போல இருக்கிறீங்க. அந்த ஒரு காரியமே என் பெயர் நிறைய இருந்த நாட்கள் அநேகம் உண்டு. அதனால் ஹேங்கிங் கேஸு, ஸ்னேக் பைட் கேஸு, நிறைய கேஸ் நாங்கள் எடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு பெரிய IAS அதிகாரி, IPS அதிகாரி, அரசியல்வாதியும் கூட
பல கோடிகள் வைத்திருக்கிறவங்க கூட, பல கார்கள் வைத்திருக்கிறவங்க கூட அந்த 108 ஆம்புலன்ஸையும் அல்லது பிரைவேட் ஆம்புலன்ஸையும் தேடி வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்து பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறோம். அதற்கு மேடம் கூட ஒரு சாட்சி சொன்னாங்க. நாங்கள் கூட நாங்கள் காப்பாற்றப்பட்டோம்னு சொல்லி எங்களை எல்லாருமே இங்கே நீங்கள் கனப்படுத்தினீங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்துட்ட இந்த மேடைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இளைய சார் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு எமோஷ்னல் கனெக்ட்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அந்த டைம் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் டைம். ஏன்னா அந்த அப்பா, அம்மா, ஒய்ஃப், சன், டாட்டர் இருப்பாங்களா இல்லையா தெரியாது. அந்த டைமில் வந்து அந்த 1 hour, half an hour, 2 hours அதான் நடக்கும். உண்மை சொல்லப்போனால் எங்கேயே இல்லை நடக்கும். அந்த 2 hours தான் நடக்கும். மெனி டைம்ஸ் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு சார் நடக்கும் எங்கோ இல்லை, இந்த ஐசியூ தான். ஏன்னா ஐசியூவில் யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. கஷ்டம் தானே, பேஷண்ட்டுக்கு கஷ்டம், வெளியே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு கஷ்டம். அந்த ஆம்புலன்ஸில் அந்த ட்ராவல் பண்ணுற டைம் இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் டைம். அந்த டைமில் நீங்கள் தான் அவங்களுக்கு கடவுள். ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொசிஷனில் இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. எஸ்பெஷலி ஒரு அவார்டு வாங்குற வரைக்கும் வந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப், ஆல் தி பெஸ்ட்.
இது நான் வந்தப்போ காலேஜை பார்க்கல, மற்ற டீம்மேட்ஸ் பார்த்தேன், சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். கல்யாண அன்னைக்கு கூட மார்ச்ரியிலேருந்து மேடைக்கு போன மனுஷன் இந்த மனுஷன். ஆமாம் தானே? ஸோ யாரும் நினச்சி பார்க்க முடியாத விஷயத்த நம்ம எல்லாருமே பெரிய விஷயம் செஞ்சாலுமே காலேஜ் மாதிரி இருக்கிறதுக்கு வேறு லெவல் மனசு வேணும். ஸோ கண்டிப்பாக அவர் இன்னைக்கு பேசணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா 108 தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவங்க, இப்போ எங்களை மாதிரி அமரர் ஊர்தி ஓட்டக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நிறைய இடர்பாடுகளை நாங்கள் அதிகமாக சந்திப்போம். முக்கியமாக காவல்காரங்கள் மூலம் இந்த ரோட்டில் உள்ளவங்களை ரெஸ்கியூ பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய வழி என்னன்னா, இப்போ உயிரோடு எடுக்கிறவங்க அந்த கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் ஒரு ட்ரெயினில் அடிபட்டு துண்டு துண்டாக எடுத்துட்டு அதை பிரித்து காட்டுறப்ப அந்த அப்பா அம்மாவுடைய மனநிலை, அதையும் தாண்டி சில பகுதியில் இதெல்லாம் என்கிட்ட காட்டுறீங்களான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. லேடி பாடி எடுக்கிறப்ப ரொம்ப பெரிய நிறையா விஷயங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ பெரிய மேடை வழங்கியதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அர்ச்சனாக்கா, நானும் இவங்களும் கடைசியாக பார்த்தது கல்யாண மாலை மேடை பட்டிமன்றத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும், இந்த விருது வாங்கின தோழர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி.
அவார்ட் கொடுக்கணும், பிஸ்னஸ் அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவரோட அந்த முக்கியமான பங்களிப்பை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான திட்டத்தை எடுத்த ஃபஸ்ட்டு பிரியதர்ஷினி மேடம்க்கும் அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்காமல் அதற்கான இடங்கள் மற்றும் பொருளாதார உதவிகளை செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் இன்னத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரும் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா என்ஜிஓவுமே எனக்கு நல்லா பழக்கப்பட்ட என்னோட மக்கள்னா சொல்லலாம். கடந்த 10-15 வருடமாக இவங்களோட தான் இருக்கிறேன். இவங்களோட மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இவங்க கேட்கும்போது 40 பேர் 20 பேர் நான் சொன்னேன், நான் கூப்பிட்டா 50 பேர் வந்துடுவாங்கம்மா, 20 பேருக்குலாம் பண்ண முடியாது, 50ன்றதே நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு. சார் சந்தோஷமாக பண்ணிடலாம் சார், என்னோடய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அந்த பாரதி அந்த மெடிக்கல் காலேஜ் இந்த பிளேஸ் கொடுத்து இவ்வளோ அழகான ஈவெண்ட்டை இன்னும் அழகாக ஆக்குனதுக்கு, இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் பல பேர் நான் பல விஷயங்களை பார்த்துருக்கேன், அர்ச்சனா மேம் மற்ற விஷயம் எல்லாருமே. ஸோ இந்த விஷயத்துக்கும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணன்றது பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது. பட் முக்கியத்துவமாக வந்தது அடுத்து என்னுடைய ஆம்புலன்ஸ் கேப்டன் சொல்ல முடியாது, எல்லாமே என்னோட கேப்டன் தான். எல்லா நேரத்துலையுமே எப்போ ஃபோன் பண்ணி எப்போ டார்ச்சர் பண்ணுவேனே தெரியாது. ஏன்னா எனக்கு வெறும் கேஸ் தான் வரும். கேஸ் வந்தோன்னா அப்படி காலிது இந்த இதை பாருங்கள் காலிதுன்னா அவர் ஒரு 10 பேர் அனுப்புவார். ஜூடுன்னா அங்கே போக போகிறாங்க, இங்கேனா காவல்காரங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இப்படி போக போகிறாங்க. இப்படி தான் நடக்குது. நம்ம கோஆர்டினேட் பண்ணாலும் களத்தில் இறங்கி பண்ணுற எல்லாருமே வீரர்கள் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே கூப்பிட்ட உடனே எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் வந்ததுக்கு தாழ்மையான வணக்கங்களும் நன்றிகளும். என்ன சொல்றதுன்னு தெரியல, நிறைய பேசணும்னு நினைச்சேன். நானும் அப்படியே உள்ள வரேன், வந்துட்டாங்க. யோசிச்சிட்டே இருங்க. Thank you. ஹலோ, ஐ அம் பிரியா நியூட்டன். நான் நம்ம சிப்பாக்க நம்ம டைட்டில் ஸ்பான்சர் சார் இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். நான் முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி பேசணும் தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க, உங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்னப்பா இவ்வளோ டல்லாக சந்தோஷமா இருக்கும்னு யாருமே சொல்லி கேள்விப்பட்டதே இல்லையே. சந்தோஷமா இருக்கீங்களா? பத்தலையே. வாங்க மேடைக்கு வாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. பசிக்குதா? பிரியாணி ரெடியா இருக்கு. டின்னர். ஆனா முக்கியமான ஒருத்தவங்க இவங்க தான் இந்த ப்ரோகிராமோட காரணம். கிளாப் பண்ணிரலாமா? She really deserves the best. ஏன்னா எல்லாரும் சொல்லுவோம் கடவுள் God is the seat of our life, God is a driver seat in our life ன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி ஆம்புலன்ஸ் மக்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் சீட்ல உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நம்ம சென்னையில இந்த கான்செப்டை கொண்டு உங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்தது மட்டும் இல்லாம இன்னும் 500 பேரை கொண்டு ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு நினைக்கிற இந்த நல்ல ஒரு இதயத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஆம்புலன்ஸ் கேப்டன்ஸ் எடுத்துட்டு வந்தோமோ அவங்களையும் எடுத்துட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி மக்களை பார்த்து தான் நம்மலாம் பழக வேண்டியே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே விளம்பரமாக தேடிக்கிட்டு இருக்கோம். வேலையை செஞ்சுட்டு ஒதுங்குற ஆட்களை தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் 2 பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ வெரி மச். எவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் உங்களுக்கு, எவ்வளோ பேரை அதெல்லாம் அவங்களோட தேங்க்ஸ். அவங்க பண்ணது தான், இதெல்லாம் அவங்க பண்ணது தான், நான் எதுவும் பண்ணலை. கூப்பிட்டு அன்புக்கு வராங்கன்னா நம்ம காப்பாற்றிக்கணும். பெரிய கைத்தறலும் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இருக்கிறதுக்கும் இந்த எல்லா நல்ல மனசுகளை ஒன்றா சேர்த்ததுக்காகவும் தேங்க்யூ ஸோ வெரி மச். எஸ் சார், ப்ளீஸ். தேங்க்யூ. At the same time, Sridhar. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ ஸ்ரீதர் ஃபார் பீயிங் தேர். தேங்க்யூ ஸோ மச். Sridhar join பண்ணுங்க. வாங்க ப்ளீஸ். பிராண்ட்லூம்ஸோட சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸராக இவங்க என் கூட செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப வருடங்களா. இன்றைய கதாநாயகர்கள் இவங்க தான். இவங்களால தான் இந்த ப்ரோக்ராமோட கரு உருவானது. நன்றி, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இதில் கலந்துக்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஈவெண்ட்டாக மட்டும் இல்லாமல் மேடைகளில் மட்டுமே நம்ம முலாம் பூசி இல்லாமல் மேடைக்கு தாண்டி செய்ய வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸியிலேருந்து அண்ட் உங்களுடைய குடும்பம்லாம் இருக்கும் இல்லையா, அதற்கு சில தேவைகள்லாம் தேவைப்படும். அதற்காக நான் சமீர் சரோட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பயணிப்போம். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.